சோல் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அந்த ட்ரக்குரிய சோல் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஜெஃப்னா. அப்போ அவர் தான் அதை ஆராயவோனும் ஏன் அவ்வளவு ப்ரிகாபிலின் ட்ரக்ஸ் வந்து வவுனியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதையும் ஆராய்ச்சியில் வந்து ஃபுட் ட்ரக் அத்தாரிட்டி ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லி இருக்கணும். அப்போ அங்கே போன இடத்துல லஞ்சம் கொடுப்பட்டு அது மறைக்கப்பட்டது. பட் அது பிரபலமாக கதைக்கப்பட்டது. புதுசாக ஒன்றையும் சொல்லி எல்லாம் நடந்தது. சரி, கட்டட வேலையில் ஊழல் சாவச்சேரியை பொறுத்த வரைக்கும் அந்த எங்கள்ட ஹாஸ்பிட்டல் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு பில்டிங் ஒன்றை கட்ட போகிறோம் நான் இந்த ப்ரொஜெக்டை எழுதணும். அதுக்கு ஒரு இனிஷியேஷன் நான் வந்து அதில் மாஸ்டர்ஸ் இருக்கபடி சொல்கிறேன். இனிஷியேஷன், பிளானிங், எக்ஸிக்யூஷன், அது மானிட்டரிங், எவல்யூவேஷன், அடுத்து க்ளோஷர்ன்னு சொல்லி ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 5 ஸ்டேஜ் செய்கிறது கூட நாங்கள் பிஸ்னஸ் கேஸ் ஒன்றை க்ரியேட் பண்ணுவோம். அதை விட ப்ரொஜெக்ட் சார்ட்டர்ன்னு சொல்லி அதில் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படித்தாக்களுக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த துறையில், அதாவது வந்து மருத்துவத்துறையிலிருந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்ச ஒரு மாஸ்டர்ஸ் உள்ள ஹோல்டராக நான் மட்டும் தான் இருக்கிறேன். இந்த ரிசல்ட்ஸும் கேட்டவே அப்போ அதையும் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். கார்டிஃப் மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டியில். அப்போ என்ன பிரச்சனை சொன்னால், அந்த நேரங்களில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் நினைக்கிறேன் அது பிரபஞ்சமாகவே கேதீஸ்வரனுடைய டெலிஃபோன் மணி அடிக்கிறது. அதை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் ரிசான். எடுக்கிறாரா என்று பார்ப்போம். இந்த ஒரு மணி நேரமே அந்த ஃபோன் அடிச்சு கொண்டே இருக்குன்னு நான் ஷுவராக சொல்கிறேன் உங்களுக்கு. அது எப்படி எவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க? இல்லாட்டி ஆன்சர் பண்ணிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை எனக்கு நீங்கள் அடிக்கல, நான் சேவ் பண்ணி நம்பருக்கு என்ன உயிர் பயம் இருக்கிறபடியா நான் சிலதில் ஆன்சர் பண்ணல. ஆனால் உங்களோட பேரை சேவ் பண்ணிட்டேன்னு சொன்னா நான் ஆன்சர் பண்ணேன். வடிவாக தெரியும். அதாவது இந்த நிகழ்ச்சியை பல்லாயிரம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் போயிட்டு வர தெரியும், அத்தனை பேருக்கும் தெரியும். நாங்கள் கேதீஸ்வரன் ஐயாவுக்கு நாங்கள் தொலைபேசியிலே அவரை இணைத்து அவருடைய பக்கத்து நியாயத்தை கேட்பதற்காக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அது முடியாமல் இருக்கிறது என்பதை நாங்கள் மக்களுக்கு உணர்த்தியாக வேண்டும். நீங்கள் தொடரலாம் டாக்டர். கட்டட வேலையிலே ஊழல் விஷயம் பேசி வந்து கிட்டத்தட்ட நான் என்ன பிரச்சனை சொன்னா, அந்த ப்ரொஜெக்ட் சார்ட்டை பிசினஸ் கேஸை கொண்டு வாங்க, இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் லெசன் லேர்ன் டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்கன்னு சொல்லிகளை தான் அடிச்ச கடைசி தான் பிரச்சனை வந்தது. இந்த பட்ஜெட் எவ்வளவு, இது எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணப்பட்டேன்னா அது ஒரு ஃபேமஸ் ஆன உண்டு. அது 400 மில்லியன் நினைக்கிறேன் சரியா. அந்த டாக்குமெண்ட் இப்போ தர மாட்டேன்னு சொல்லிட்டோம். இவன் இதை கேட்க போறான்னு இந்த கொப்பியை வந்து கொழும்பிட்டு அனுப்பிட்டான். இதில் கீழே சிசி பண்ணியிருக்கேன் லெட்டரில் செக்ரட்டரிக்கு. அப்போ அந்த கடிதம் அங்கே போக போது ஆர்டிஐயில் யாராவது கேட்க போறானுங்கள், பிரச்சனை வரப்போறான்ற உடனே தான் இவ இவ்வளோ பிரச்சனை தூக்கி ஜிஎம்ஓ என்ற உதவியோட என்ன தூக்கம் பார்த்தவ. பொதுமக்கள் இதில் வந்து இது அது வந்து செய்யலாம் போயிட்டு. அது பொதுமக்களுக்குன்ற ஒரு லெவல் ஒன்று இருக்குது தானே. சனத்துக்கு ஒரு நுழைஞ்சு ஒன்று வந்த பிறகு நான் நினைக்கிறேன் பொதுமக்கள் முட்டாளர்கள் சொல்லி தான் அரசியல் செய்கிறது. அதெல்லாம் பிரச்சனை. நான் விஷயத்துக்கு வரேன். அதில் வந்து 400 மில்லியன் பில்டிங் நான் 2018-19 அந்த கடிதமும் இல்லாமல் முன்னுக்கு ஐயா கனமும் இல்லாமல் சில மொட்டைத்தனமான சில டாக்குமெண்ட்கள் ஓடி தெரியுது. நான் அதையும் தாரேன். அது பொது வழியில் என்ன சொல்கிறேன், நம்ம அதில் நியாயங்கள் தாங்க. ஒரு நியாயம் எழுதுறேன்டா துணிஞ்சு எழுதணும். நான் இந்த பர்சனல் விஷயத்தையே நான் எழுதி விட்டுருக்கேன் இந்த ஃபேஸ்புக்கில். சரிதானே? அப்போ இந்த ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட் இது நான் இப்போ இப்போ கேட்பேன். அந்த ப்ரொஜெக்ட் இப்போ நான் இப்போ பப்ளிக் ஆர்டிஐயில் கேட்கட்டும், எங்கே அந்த ப்ரொஜெக்ட் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் எங்கே அதுன்ற பிஸ்னஸ் சார்ட்டர் எங்கே, பிஸ்னஸ் கேஸ் எங்கே, இதுன்ற நீங்கள் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் எங்க, இதுல கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் எங்க, இதுக்கு நீங்க பிட் எங்க ஹோல்ட் பண்ணீங்க, ஓபன் பிட்டா எப்படி ஹோல்ட் பண்ணீங்க, பிட் டாக்குமெண்ட் கொடுத்த பிட் டாக்குமெண்ட் கொண்டு வாங்க, எல்லாமே கேட்போம். புதையல் வரும். நிச்சயமா ராணுவத்தை பயன்படுத்தி பெயிண்ட் அடித்து விட்டு பணம் எடுத்தது யார்? பணம் எடுத்தார்கள் இந்த விடயத்திலே? நான் வந்து சாவச்சேரிக்கு வந்த அப்புறம் வந்து நான் இவர்கிட்ட கேட்டேன்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் முதலாவது அந்த வெளியில் இருக்கிற பில்டிங் ஆகுதுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் அலோகேட் பண்ண இம்ப்ரெஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் 16 லட்சம் கோட்டேஷன் நான் எடுத்தேன். என்னோட காசு இல்லை. பட் அதை நான் என்ன செய்யணும், இவன் காசை சேர்க்கிறான்னு சொல்லி என்ன திருப்பி ஒரு ஈகோட்டை பாவிச்சு எனக்கு அடிக்கலாம். அதெல்லாம் எங்கள் ஜெஃப்னாண்ட் ஓல்ட் பாய்ஸ் இதில் பார்த்து கொண்டு போய் நான் நினைக்கிறேன். அவர் சொன்னால் நீங்கள் ஆளாளுக்கு 10,000 ரூபாய் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் உள்ள ஒரு ஜெஃப்னாண்ட் இந்து கல்லூரின்றது நாங்கள் சைக்கிள் வேண்டி கொடுத்து வறிய பிள்ளைகளுக்கு சைக்கிள் நாங்கள் ஒரு பொது அமைப்பு நடத்தி கொண்டு இருக்கிறோம். அவர்கிட்ட சொன்னால் நீங்கள் 1000 10,000 சேருங்கன்னு சொல்லி அதில் 6,68,000 ரூபா பறந்துருக்கு. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதை சேர்த்ததான் டாக்டர் சஞ்சுதன் சொல்லி ஒரு இன்ஜினியர் தான். They will come up with this original document and whoever paid எவ்வளவு பே பண்ணியிருக்கணும்னு சொல்லி நாங்கள் மெட்ட ஆக்கள் மாதிரி கொண்டு சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டு அதில் பட்டி எடுக்கிற ஆக்கள் இல்லை. 6,69,000 சேர்ந்த அப்புறம் நான் ஜோதிச்சுனா இதுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நான் 2 பேரை சொன்னான்னு வந்து இது எடுக்க சொல்லி கோட்டேஷன் எடுக்க சொல்லி ஜோதிச்சுனா இப்போ எனக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு சாவச்சேரி அப்போ பிரபஞ்சம் அடையில. இப்போ நான் பெயிண்ட் அடின்னு சொன்னால் அவங்க குளிப்பாடுவாங்க ஹாஸ்பிட்டலில் பொதுச்சனம் அந்த அளவுக்கு எனக்கு நிற்குது. அப்போ நான் ஆமிட்ட வந்தேன். என்னோட பேராதனை என்னோட படித்து கொண்டிருக்கிற டாக்டர் சுகத் அவருடைய டாக்டர்
டாக்டர் ஹேலி போல் தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். அவர்கிட்ட கேட்டால் உங்களுக்கு இங்கே ஆர்மி கமாண்டர்ஸ் யாராவது இருந்தால் எனக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் அடிச்சுட்டாங்க, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட், ஸோ ஐ வாண்ட் டு ஷோ சம் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லி அவர் எனக்கு ஒரு நம்பர் ஒன்று தந்தவர். அது நேவியில் செகண்ட் லெஃப்டினன்ட் கமாண்ட். அவரோட நான் கழிச்ச நம்பர் மாரி ரெக்கார்டிங் இருக்குது வேணுமெண்டால் யாராவது சொன்னால் நான் அவரில் தான் அவரே வந்து சொல்லுவார். அப்போ அவர் சொன்னார் இப்படி தான் இது ஜாழ்ப்பாணத்தில் நடந்துகிட்டு இருக்கு, நாங்கள் வந்து பெயிண்ட் அடிப்போம், பேருந்து இவை என்ன செய்வினோம்னு சொன்னால் அதுக்கு காசு போட்டு அடிப்பினோம், எங்களுக்கு கடிதத்தில் தாங்கோ நான் அடித்தா பிறகு இது காசு வாழ்க்கையில் எடுக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கு எடுத்த கடிதமும் ஐயாவுக்கு அடிச்சிருக்கேன் கேசரன் ஐயாவுக்கு முந்தி நீங்கள் காசு வேண்டு நீங்களாம், அதாவது வந்து ஆமியை கொண்டு அடிச்சு போட்டு காசு எடுத்து நீங்களாம், இப்போ அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி உத்தரவாத கடிதத்தை தாங்கோ பெயிண்ட் அடிக்க போறாண்டு அந்த கடிதமும் இருக்குது வேணுமெண்டா தரலாம். சரி, மிக முக்கியமான பிரச்சனை பிணத்தை வைத்து பணம் பறிப்பது. டாக்டர் இந்திரகுமார் என்று சொல்லி ஜெஃப்னா இந்து போயரால் மெடிக்கல் ஆஃபீஸர் அவர் வந்து எனக்கு வந்து சொல்லப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து இப்படித்தான் சொன்னால் சாவச்சேரியில் எம்பாமிங், அதாவது வந்து ஒரு பொடி எடுத்தா பிறகு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து கொடுத்து அவர் போஸ்ட்மார்ட்டம் கொடுத்தா பிறகு பொடியை கொடுக்க வேண்டிய பேஷண்ட்ஸ்ட்டு அவ்வளோதான். அது ஒரு வெள்ளை சீலியால் போட்டு அதுதான் எங்களோட சட்ட நடைமுறை. அந்த பொடியை எடுத்து கொண்டு போய் நீங்கள் ஒரு எம்பாம் பண்ணுற கடை அது பெட்டி போட்டு எங்களோட உடுப்பெல்லாம் போட்டு இப்படி ஹோட்டெல்லாம் போட்டு எல்லாம் ஃபுல்லாக செய்யணும் தானே, அந்த எம்பாமிங் ஷாப்பில் கொண்டு போயிட்டு தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்ய வேணும். ஆனால் இங்கே சாவச்சேரியில் இதுவரை ஆளுக்கு நடைமுறை நடந்துன்னு சொன்னால் அந்த எம்பாமிங்கை செய்கிறது வந்து எங்களோட மோச்சுவரியில் அது வந்து சட்டப்படியான பிழை. அதாவது என்ன இது எப்படி கேம் அடிக்கணும்னு பாருங்கோ, எம்பாமிங்கை செய்கிறது இங்கே, அப்போ எம்பாமிங்குரிய பேமெண்ட் எங்கே கொடுப்படும் வெளியில் கொண்டே கடையில் அங்கே சொல்லினா ஜாழ்ப்பாணத்தில் 50,000 ரூபாண்டா இவர் எம்பாம் பண்ணுறான்னா 1,50,000 ரூபா. யாரு அந்த ஒரு ஐயா ஒரு ஆள் இருக்கிறார் அவர்கிட்ட தான் எம்பாமி செய்கிறது வந்து. அப்போ 1,50,000 ரூபான்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு அவரேஜான காசு 50,000 ரூபான்னு சொன்னால் அந்த பொடி வந்து என்ன 4 மணிக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டு வைங்க பொடி எங்கள்ட இந்திரகுமார் ஐயா வந்து என்ன செய்வார்னு சொன்னால் 4 மணிக்கு அவரோட வேலை முடிஞ்சிடும். அவர் அடுத்த திங்கட்கிழமை 8 மணிக்கு தான் வருவார். எந்த அம்மா அப்பா செத்தா ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுவோமோ நாங்கள் உள்ளுக்குள்ளாட தகவல் போவோம். அந்த கடையில் போய் கதைச்சா பொடி 2 மணி நேரத்தில் வரமாண்டா ஒரு ரேட், இரவில் வரணுமெண்டா ஒரு ரேட், விடியோ வரணுமெண்டா ஒரு ரேட், சண்டே மார்னிங் வரணுமெண்டா ஒரு ரேட். நீங்கள் ரேட்டுக்கு அடி பண்ணீங்க என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் 8 மணிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. இப்போ டாக்டர் இந்திரகுமார் இன்னமும் சாவகச்சேரி ஆதரவாசி இருக்கிறார். அவரால் தான் பிரச்சனையை தொடங்கினா அவர் தான் என்ன ஃபேமஸ் ஆகினா அவருக்கு நன்றி. எங்களுடைய தயாரிப்பு குழுவினருக்கு இவர் இலக்கத்தையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இந்திரகுமாரையும் தயவு செய்து நீங்கள் அழைப்பிலே எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சொல்லுங்க டாக்டர். ரைட். அப்போ எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் வந்து கனபேர் சொன்ன இப்போ இப்படி ஒரு பொதுமகன் எடுக்க சொன்னால் எல்லாருமே சொல்லி நான் அப்பாவுக்கு இவ்வளோ கொடுத்துனாங்க அங்கே இவ்வளோ கொடுத்துனாங்கன்னு சொல்லி. அப்போ நான் பார்த்தேன் சொன்னால் அந்த இதில் வந்து இன் ரைட்டிங்கில் எடுக்க பார்த்து நான் ஒருத்தருக்குமே இது வந்து நீதித்துறையோட சம்பந்தப்பட்ட வாடியா போஸ்ட்மார்ட்டம் தானே, அதில் வந்து அவையும் சில விஷயங்கள் உதாரணத்துக்கு பிள்ளை விட்டுருக்கபடியா பேஷண்ட்ஸ் பக்கம் பிள்ளை இருக்கிறபடியா அவள் வந்து இதே நாங்கள் ஒரு சட்டை இப்போ கூட ஒரு டாக்டருக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு விழாலம் ஒருத்தருக்குமே துணிவு இருக்கல. இப்போ கதைக்கு நம்சனம் இந்த டாக்டர் இப்போ 8 மணிக்கு வராண்டு இப்போ ஜிஎம்ஓஏ கார் பாஸை கழட்டி வச்சு போட்டு ஆட்டோவில் போய் கொண்டிருக்கணும் டாக்டர்ஸ் பயந்து சொன்னால் ரோட்டில் ஜிஎம்ஓஏ கார் பாஸில் போனால் சனம் அடிக்குமான்னு சொல்லி 8 மணி 8:30 அங்கே 2 அடிபடுமான்னு தெரியும். இப்போ தனியார் வைத்தியசாலைலாம் விரிச்சோடுது 8 மணில. ஜிஎம்ஓட உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு டாக்டர்? ஜிஎம்ஓ அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தோட ஜிஎம்ஓ என்றது வந்து எங்களோட ஆசியாவிலேயே பலமான ஒரு அமைப்பு, அதாவது தொழிற்சங்க அமைப்பு. அதை வந்து தனிப்பட்ட விதத்தில் பாவிக்கிறதுல வந்து நான் எதிரான ஒரு ஆள். நான் 2018ஆம் ஆண்டு அதாவது நான் எந்த பிள்ளையை எனக்கு அடித்த மாதிரி 2018ஆம் ஆண்டு பிரான்ச் யூனியன் சாவச்சேரியை கிரியேட் பண்ணினதே நான். அதை இப்போ அதில் பிரசிடெண்டாக வந்துருக்கிற டாக்டர் கமலா ஜெஹு அவள் 2 மணிக்கு போய் பேஷண்ட் பார்த்து தான் பிரச்சனை வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன், நோ ப்ராப்ளம். அந்த ஜிஎம்ஓ என்ற அந்த ஒரு வடக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒரு இதை உண்டு, அதாவது என்ன சொல்கிறது இந்த வடக்கு மாகாண ஜிஎம்ஓயும் தெற்கில் இருக்கிற ஜிஎம்ஓயும் வந்து எங்களோட தமிழரையும் இவையும் பிரித்து ஆள்ற மாதிரி தான் செய்து கொண்டு இருந்தவை. அதாவது வந்து வடக்கு மாகாணம் ஒரு இயக்கம் மாதிரி எல்டிடி மாதிரி தெற்கில் இவை பார்த்தவ வடக்கு மாகாணத்தில் ஜிஎம்ஓட்ட சொன்னால் உடனே ஸ்ட்ரைக் அடிப்பாங்கன்னு. அதோட டாக்டர் மயூரன் வந்து சாதாரணமாக 4 வருஷத்துக்கு ஒரு கையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர்களை பிளாக் பண்ணி ஜிஎம்ஓ என்றது உண்மையாகவே எங்களோட இதோட நான் நினைக்கிறேன் எங்களோட ஹெல்த்தில் எல்லாமே மாறும், இந்த தொழிற்சங்கள் சம்பந்தமான விஷயங்கள் மாறும் நினைக்கிறேன். நாங்கள் அந்த லேபர் ஆர்டினன்ஸ் சம்பந்தமாக எல்லாம் உங்களுக்கு கதைக்க ஆசை, பட் நான் உங்களுக்கு கணக்கு கதைக்கெல்லாம் ஒரு மத்தியானம் காணான்னு நினைக்கிறேன். ஒரு உங்களுக்கு தேவையான நேரம் நாங்கள் ஒதுக்கி தரோம். இது மக்களுக்கு தேவையான ஒரு விடயம். இதிலே வந்து இரவு 12 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி போனாலும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது டாக்டர். நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டியதை மக்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். ரைட். உதாரணத்துக்கு இதில் லோயஸ் இந்த விஷயத்தை பார்த்து கொண்டு போய் சொல்ல நினைக்கிறேன். லேபர் ஆர்டினன்ஸ் ஒன்று இருக்குது, லேபர் லோ ஒன்று இருக்குது. அதில் வந்து எம்ப்ளாயி தொழில் கொடுக்குறாள் தொழில் வேண்டால் 2 பேருக்கும் இடையில தான் கன்ஃப்ளிக்ட் ஒன்று வாரது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரெஞ்சு புரட்சி அல்லது வந்து இது என்ன சாமான் தொழிற்சாலை புரட்சிகள் வந்து வரைக்கும் இல்லை
வேலை செய்கிறாக்களை வந்து ஒரு வேலையாளி சமூகமாகவும் முதலாளி சமூகமாகவும் இருந்தது. அப்போ ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த தொழிற்சங்கங்கள். அதாவது வந்து எம்ப்ளாயின்ற உரிமை, அதாவது வேலை செய்து கொடுக்குறாங்களுக்கு இருந்தால் அவையோட உரிமையை பாதுகாக்கிறதுக்கு, அவை 8 மணி நேரம் தான் வேலை செய்யலாம், அதை பாதுகாக்கிறது தான் இந்த தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்டது. அப்போ அவையோட உரிமையால் மறுக்கப்பட்டு அவை தனிப்பட்டவா பாதிக்கப்படுது, அவைக்கு வேலை கொடுக்கல, அவைக்கு சம்பளம் காணான்னு சொன்னால் அதுக்கு ஒரு குரல் கொடுக்கறது கட்டாயம் ஒரு தொழிற்சங்கம் இருக்க வேணும். அது முக்கியமாக ஸ்ரீலங்கா மாதிரி இடங்களில் வந்து GMO மாதிரியான ஒரு யூனியன்ன்றது கட்டாயம் முக்கியமான உண்டு. ஆனால் அந்த தொழிற்சங்கங்கள் வந்து அவை வந்து முதலாவது லேபர் ஆர்டினன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். 5350 இருக்கலாம், 80 இருக்கலாம், அந்த வருஷங்களோட நான் சொல்கிறேன். அவை அதில் முதலாவது இருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக ஒரு கன்ஃப்ளிக்ட் ஒன்று வந்துடுச்சுன்னு சொன்னால் நாங்கள் முதலாவது கன்ஃப்ளிக்ட் வந்து நெகோஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டாக அதாவது நான் நெகோஷியேட் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் வேலை கொடுக்குறாள், நான் வேலை வேண்டாலும் இருப்போம், நாங்கள் 2 பேரும் வந்து கதைக்கணும், ஐயோ உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்தாங்க, உங்களுக்கு உங்கள் ரூம் இருக்க பிரச்சனை, நெகோஷியேஷன் சொல்கிறது. அதில் செகண்ட் ஸ்டெப்பை சொல்கிறது நான் சார்ட் டிச்சாரம் முடிஞ்சோடய சொல்கிறேன். செகண்ட் ஸ்டெப்பை நாங்கள் வந்து சொல்றது ஆர்பிட்ரேஷன் சொல்லி, அதாவது எங்க 2 பேரும் காய்ச்சி வைக்கலாம் சொன்னா மூன்றாவது தரப்பட்ட ஆளை கொண்டு வச்சு அண்ணன் இவர் சொல்ற கேட்கிறாருன்னு சொல்லி கதைக்கணும். ஆர்பிட்ரேஷனுக்கு மேலான்னு சொன்னா லேபர் ட்ரிபியூனலுக்கு போகணும். அங்கேயும் போய் 7 ஆண்டு சொன்னா தான் நீங்கள் லேபர் கோர்ட்டுக்கு போகணும். அங்கேயும் போய் லேபர் கோர்ட்லையும் தோக்க போகுது, தொழிலாளிகள உரிமையால் மறக்கப்படுதுன்னு சொன்னா தான் நீங்கள் ஸ்ட்ரோக் அண்ட் ஸ்ட்ரைட்டை ஸ்டார்ட் பண்ணணும். அதெல்லாம் ஸ்ரீலங்காவில் அது இல்லை. என்னென்னு சொன்னால் நாங்கள் அறப்படிச்சாக்கள் தான் இது வந்து செய்கிறப்ப நீங்கள் எல்லா தொழிற்சங்கங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டை கட்டி கணக்க பெரிய புண்ணியவானால் இருப்பினோம். இவக்கு இந்த ஸ்டெப்ஸ் கூட தெரியுமான்ற எனக்கு பெரிய டவுட். GMO வந்து இவருடைய நாலேஜை கூட்டணும். 2வது இந்த நேரத்தில் எனக்கு இது எல்லாமே இருக்குல்ல, இவர் ஸ்ட்ரைக் அடிக்கப்பட போகணும்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கல. ஃபர்ஸ்ட்டாக வந்து சொல்லணும் நாளைக்கு ஸ்ட்ரைக் அடிக்க போகிறோம் வாங்க உதப்பமான்னு சொல்லி அது கூட இருக்கல. வெள்ளிக்கிழமை விடிய காலம் எனக்கு 8 மணி போனால் அப்புறம் தெரியும் நான் போட் ரவுண்டுக்கு இவன் ஸ்ட்ரைக் அடிக்கணுமா. அதாவது முழு டாக்டர்ஸும் ஓடி போய் ஆடியோ ஆஃபீஸில் நிற்க போயிடும். அதுக்கு உறுதுணையானது யாரு? நீங்கள் இப்போ கால் பண்ணீங்களே ஒருத்தர் ஆன்சர் பண்ணல தானே, ஐயா தான் அதை தூண்டி விட்டது. வாங்க பிள்ளைகள் இங்கே ஒரு நாள் அடிக்கிற ஸ்ட்ரைக் கூட 2 சனம் சாகும். இதில் டாக்டர் மயூரனுக்கு என்ன தொடர்பு இருக்கு? அவர் தான் வடக்கு மாகாணத்தின் ப்ரொவின்ஷியல் GMO ப்ரொவின்ஷியல் கோஆர்டினேட்டர். அவரோட தகர், அதாவது வந்து இவர் வந்து 2012 பள்ளி சொல்லுதுங்க. இப்போ 2012-14 காலங்களில் வந்து டாக்டர்ஸுக்கு அடிச்ச வரலாறு எல்லாம் இருக்கு. அப்ப கூட ஒரு அடிச்ச அவ்வளவு தைரியம் இருந்தா அவரையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அவர் அந்த தைரியத்தோட எங்க நிகழ்ச்சியில் வரட்டும். தயாரிப்பு குழு அவருடைய நம்பரையும் வச்சுட்டு காலையில இருந்து ட்ரை பண்றாங்க. ரிசான், மாஃபிர், கலிஸ்டஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவரையாவது எடுக்கலாமாண்டு நீங்க தொடரலாம் டாக்டர். அதே போல அந்த GMO பிரச்சனையோட நாங்க காய்ச்சிட்டு அதாவது மோச்சரி பிணத்தை வைத்து பணம் பறிப்பதை பத்தி நாங்க மிக முக்கியமான விஷயத்தை பேசிட்டு இருந்தோம். இதுல வந்து டாக்டர் இந்திரகுமார் என்ன செய்யறாருன்னா எம்பாமிங் செய்துட்டு அதை நாங்கள் அதை நெகோஷியேட் பண்ணல. அந்த ஃபேமிலி வந்து நெகோஷியேட் பண்ணல. என்ன நாங்கள் இதுக்கு காசு கொடுக்குறோம் பட்டி 2.5 லட்சம் பட்டின்னு கேட்கால் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் போனோடனே அந்த இன்னொரு ஓடியோன்னு போகுது பிரனவன் செல்லையாண்டு ஐயாடத்துக்கு போயிடும். ஐயாடத்து ஐஸ்பட்டி அவர் தான் சட்டவைத்திய அதிகாரி. அவர் தான் உங்களுக்கு சேர்ந்து கூப்பிட சொன்னவர். ஓ அதான் அவர் நாங்கள் கடவுளோட கூப்பிடறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். அவர்கிட்ட போனோன்னா அங்கே நாள் கணக்கா இருக்கும் போடி அப்ப சனத்துக்கு விளங்கும் உங்களோட கொலை பிரியோசனம் இல்லை காசை கொடுப்போம். அப்ப பேருந்து காசுகள் அங்கே இவங்க பரிமாறும். 10 நாள் கழிச்சு ஒரு 6 மாத பிள்ளை என்ற பொடியை கிட்டத்தட்ட 12 நாள் வச்ச ஒரு ஆட்டோவில் அடிபட்ட பிள்ளை என்ற பொடியை 12 நாள் வச்சு இழுத்து கடைசியா சமரசம் செய்து 3,85,000 ரூபா. டாக்டரோட சமரசம் செய்யறது தானே எம்பாமிங்க்கு 3,85,000 உங்களுக்கு விளங்குது பிரச்சனை. போய் தோணுங்க புதிய கிடைக்கும். அப்போ இப்போ ஒரு பொது வழி அமைச்சு கொடுத்துட்டு எல்லா சனம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்போ நான் இவ்வளோ கொடுத்தேன்னு சொன்னால் புள்ளிப்படம் இல்லாம் இவ வந்து அந்த எம்பாமி கடையில் கூட பில் கொடுக்குறேன். இதெல்லாம் எல்லாம் வந்து அதோட என்ன சொல்லுவேன், இது கோர்ட்ஸோட சம்பந்தம் என்ன வந்து இவர் வந்து இந்திரகுமார் சொன்னது அண்ணன் இது வந்து கோர்ட்ஸோட சம்பந்த விதிவிதியா உங்களுக்கு கோர்ட்ஸை பற்றி தெரியும். நீங்க அடித்தடி ஒரு தகுன்னு சொன்னீங்க. டாக்டர் மயூரனுக்கு லைன்ல கால் போயிட்டு இருக்கு, அவரை இணைத்துக் கொள்ளலாமான்னு பார்க்கலாம், ஆன்சர் பண்றாருன்னு பார்க்கலாம். போடலாம் கால். இது நாங்கள் அழைப்புல எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றது டாக்டர் மயூரன். அதாவது வணக்கம். இவர்தான் வடமாகாணத்தோட GMOட அங்கே துறக்காத்தனே மொமெண்ட் அது கட்ட. நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நாங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு மட்டுமல்ல இவர் குற்றம் சாட்டுபவர்களுக்கும் நாங்கள் வாய்ப்பு வழங்குகிறோம். அவர்களின் மேல் குற்றம் இல்லை என்றால்
தைரியமாக வாருங்கள், உங்களுக்கு தொலைபேசி மூலமாக வல்ல இந்த மேடை காத்திருக்கிறது, வாருங்கள் எங்கள் கலையகத்துக்கு, உங்கள் பக்க நியாயங்களை சார்புகளை மக்கள் மயப்படுத்துங்கள், மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள், எங்களுக்கு தேவையில்லை. டாக்டர் சொல்லுங்கள், அந்த பிரச்சனையை திரும்ப நாங்க வாரது பிணத்தை வைத்து பணம் பறிப்பதை 3,85,000 ரூபாய் கொடுத்துருக்கேன்னு சொல்லி ஒரு அம்மா சொல்லிக்கிறேன். நான் அன்றைக்கு செத்துட்டேன். அன்றைக்கு யோசிச்சேன் நான், சில காலத்தில் சில வரலாறு போராட்டங்களில் சில பேருக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வேண்டாம் செய்யாதீங்க கொண்டு, சில பேருக்கு சொல்லாமல் போட்டிருக்கேன். அப்போ நான் யோசிச்சேன், இன்ட்ரோ மாறுறது போடுறத தவிர வேறு வழி இல்லைண்டு. இது மீன்ஸ் அவருக்கு அடிக்கிறதோ வெட்டுறதே இல்லை. உடனே கடிதம் அடித்தேன் நான். அங்கே இருந்தான் போராட்டமே இந்த பிரச்சனை ஆரம்பித்தது. அந்த கடிதம் கிடக்கு, கடிதம் கூட அடிக்கலை. என்கிட்ட பேர் கட்டு போயிடும். நான் வந்து மைத்திரெல்லாம் மதிக்கிறேன். நான் அதால் எனக்கு இது நான் ப்ரூவ் பண்ணக்கூடிய எவிடன்ஸ் இல்லை தானே. அதாவது அவ இப்போ கம்ப்ளைண்ட் சொல்லி நம்ம அப்போ இவ எல்லாரும் என்னையே விரட்டினேன்டா. இது கோர்ட் சம்பந்தமான விஷயம். இதில் நீங்கள் ஹை வைக்கிறீங்கன்னு சொல்லிக்க நான் சிரிச்சு, நான் கோர்ட்ஸில் இப்போ எங்கே இருந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன். அப்போ நான் இவரை சொன்னேன், கூப்பிட்டு ரூமை மாற்றுமோன்னு சொல்லி மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டார். அதாவது இந்த ஹாஸ்பிட்டலில் தொங்கலில் ஒரு ரூம் ஒன்றை வச்சுக்கொண்டு அதை சொல்கிறேன்னா கிணக்கு இருக்கானேன். அதாவது மோச்சரி இல்லை, இவர்கிட்ட ஜேஎம் ஆஃபீஸ் இருக்கிறது வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தொங்கல் பின்னுக்கு. அவருக்கு பின்னுக்கு ஒரு பைசிக்கிள் ஆளை வந்து அதில் அவர் போயிடுவார். ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் வரதில் அவர் வார நேரம் ஒருத்தர் கேட்டால் இது கோர்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், நான் ஜேஎம்மோ தெரியும் தானே உங்களுக்கு. அதால் வந்து அப்படி ஒரு சுச்சுவேஷனோட வச்சிருந்தவர். இவருக்கு நான் கடிதம் அடித்தேன். நான் அதை ஃபர்ஸ்ட்டாக நான் அவர்கிட்ட கேட்டேன், வாங்க ஐயா வந்து இங்கே முன்னுக்கு மாற்றுவோம். நான் டேக்ஃபுல்லாக தான் கேன் பண்ணேன். அந்த ஓபிடிக்குள்ளே வந்து இவர்கிட்ட ஹொரிடோருக்கு ஏற்கனவே கேமரா போட்டிருக்கணும். அது பூட்டினால் அதுக்கு இல்லை, யார் வாரது போகிறேன்னு தெரியும், சனம் அதில் அழும் என்னென்னு கேட்கலாம், இங்கே வச்சு குற்றம் செய்கிறாது தானே. அப்போ இவர்கிட்ட கேட்டு நான் மாற்று கொண்டு மாட்டேன்னு சொல்லிட்டார். இது 2 அடிக்கு 3 அடி ரூம், இதுக்கு மாற்றிடாது, நான் எக்ஸாமினேஷன் செய்கிறேன்னு சொல்லி. நானும் ஒரு MBBS தானே, நானும் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண தானே வந்து நான் 4th இயரில். அப்போ நான் சொன்னேன், சரி அப்படின்னா ரூம் தானே பிரச்சனை, கொஞ்சம் அவசரப்படாது. சமீரை கூப்பிட்டு சொன்னேன், இவர் மாற்றிட்டார். கீழ் மாடியில் எல்லா இடமே போய் பார், இவருக்கு எந்த பெரிய ரூம் கேட்டாலும் கொடுவேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். சரிதானே. அப்பவும் தான் சொன்னார், இல்லை நான் மாற்ற இல்லாது, நான் பிரணவனோட கதைக்கிறேன்னு சொல்லி போட்டு பிரணவனோட கதைச்சிட்டு அவர் சொல்லியிருக்கார், என் பொஸ்ஸும் தொழிலாளியும் முதலாளியும் காய்ச்சி சொல்லிக்கணும். அடே நான் சொல்றேன், நீ மாத்தாத கடிதம் அடிச்சு கொடு. இவன் என்ன எங்களுக்கு சொல்றது, நான் காட்டி காட்டுறேன். GMO என்று அவனுக்கு செய்து காட்டுவோம் ஆண்டுபடி. இவர் என்ன கடிதம் அடித்து தந்தவர். பிரணவன் செல்லையாண்ட உத்தரவின் பேரில் நான் இதை மாற்ற மாட்டேன். அப்பதான் சுட்டினான். அப்பதான் எனக்கு தெரியும் கடிதம். அதான் நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் இல்லை, நான் ஒரு தகரும் கூட. பட் நான் அட்மினிஸ்ட்ரேட்டராகவே இருக்க எந்த தகரையே இவைக்கு தெரியும். அதால் அடிச்சு கொள்ற ஆள் இல்லை. நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னா செஞ்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கிறேன். மாட்டிட்டு கடிதம். அரசியலுக்கு வரக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கு உங்களுக்கு. நன்றி. இதுக்குள்ள என்ன வழியை போட்டுறாங்களோ தெரியாது. நான் இவருக்கு கடிதம் அடித்தேன். நான் அதாவது அவருக்கு அடிச்சு, நான் பிரணவ செல்லையாக்கு, நீங்கள் எப்படி என்னுடைய வைத்தியசாலைக்கு வந்து நான் இந்த சப்போர்டினேட்டுக்கு கொடுக்குற ஒரு ஓர்டரை செய்ய வேண்டாம்னு வேர்பலாக கொடுப்பீங்கன்னு அந்த ரெக்கார்டிங் இருக்குது. இவர் 2 பேரும் பார்த்தீங்கன்னா முகன் பிரச்சனை அடிக்க போகிறான். இவர் என்ன பேசின ரெக்கார்ட் பண்ணி போட்டு செக்ரட்டரிக்கு 4 பக்கத்தில் ஒரு கடிதம் அடித்து, ஒரு எம்எஸ்ஏ ஒரு கன்சல்டன்ட் அப்படி பேசுவாராக இருந்தால் அப்போவே இவர் வந்து இன்சபார்டினேஷனுக்குள்ளே வந்துடுறார். அது எந்த ஹாஸ்பிட்டலில் தானே. அப்போ இவருக்கு இன்னும் இவருக்கு பிரச்சனை இருக்குது, கவரப்புக்கு லெட்டர் இருக்கான்னு கேட்டா நான் கொண்டு வரலாமட்டு பேக்டேட் பண்ணி அதுக்கு நான் டைம் கொடுக்கல. இரவோடு இரவாவே செக்ரட்டரி கடிதம் அனுப்பிச்சிட்டேன். இவர் எனக்கு பேசினேன்னு சொல்லி அடித்த கடிதத்தை துணிஞ்சு நான் வாட்ஸ்அப் குரூப்புகளையும் போட்டுட்டேன். எனக்கு தானே ஒரு பயம் இல்லை. இவர் பார்த்தார் பிரச்சனை இஷ்யூ, செக்ரட்டரிக்கு அடிச்சிட்டான். அந்த படத்தில் நீ யாருக்கு இது எடுக்க போறாய் ரெண்டுலாமே இருக்கு ரெக்கார்டிங். சரிதானே. அப்போ நீ எனக்கூட அடுக்க போறாய், நான் SLMCக்கு படிப்பிக்கிறேன்னு சொன்னால் அப்போ SLMCயும் பிள்ளையான் விடம்ன்றதை நீங்கள் வழங்கிக் கொள்ளுங்க. இதை சொல்லி இந்த வேலையை கொண்டு போகிறேன்னு எல்லாம் வந்து எல்லாமே ஒவ்வொன்று கொடுத்துட்டேன். எனக்கு சாப்பிட்றதுக்கு சனம் போடும். அதுக்கான அரசியல்வாதின்னு யோசிக்காங்க. ஒவ்வொரு அரசியல்வாதிட்ட போய் கேட்பேன், எனக்கு 6 மாதத்துக்கு சாப்பிட்றது சாப்பாடு தாங்கன்னு சொன்னால் எனக்கு எல்லாருமே தருவினோம். நான் என்ன சொல்கிறேன்னா அப்போ தான் எனக்கு இப்போ வந்து வளமையாக மாட்டினேன். நான் வந்து வடிவா தூண்டில் போட்டு நான் பிளான் பண்ணி மாட்டினான் அடித்தேன். நான் உங்களுக்கு விளங்கிட்டு அதாவது கொக்கையை கழுவிட்டு மீன் பிடிச்சிட்டேன்னு விளங்கிட்டு இப்போ GMO ஓடி போய் நின்றவன் இவரை தூக்குவோம் இங்கே இருந்தேன். அப்போ GMO அப்போ மண்டைக்குள்ள சரக்கு இருந்தா நான் இதே அவங்களா இருந்தா இப்படி ஒரு எம்எஸ்க்கு செஞ்சு விட்டுருப்பேன். சரிதானே. இப்போ நான் யோசிச்சேன், நான் இவர் என்ன செய்யணும், ஓடி போய் அடுத்த நாளே விட்ரோ பண்ணுவோம். அங்கதான் பிளவு நம் நுழைச்சிருக்கணும். அப்போ ஒரு பிரச்சனை, இவர் அர்ஜுனா டாக்டர் வந்து ஒரு பொம்பளையோட பிரச்சனை அவனை தொடக்கி இருந்தா இந்த காலத்து போயிருக்கு. அதை நம்பி இருப்பாங்க. நான் சொல்ற விளங்குதா, அப்படி மண்டங்க சரக்கு இல்லையா நான் ஒன்றும் செய்யலாது. இவே அதை தாங்க டிஃபெண்ட் பண்றதுக்காண்டி நான் பேஷண்ட் சாப்பாடை சாப்பிடுவேன். யோசிச்சு பார்த்தவே சரி வரையில்லை என்றால் எனக்கண்ட ஒரு குணம்ன்றதை சாவச்சேரி வைத்தியசாலைக்கே தெரியும். நான் எப்படி அதுக்காண்டி நான் வந்து ஒரு பெரிய மகாத்மா காந்தியோ இதோ இல்லை, மகாத்மா காந்தியோட தன் அம்மாண்ட உடல் வந்து பொடியில் இருக்க தன் சுயசரில் இருக்கா தன் வைப்போட உடல் கொண்டாண்டு அது நீங்கள் பார்த்தீங்களோ சரியா, அவர் சுயசரி வாய்ச்சிங்களோ சரியா. நான் மகாத்மா காந்தி சாதாரணமாக ஒரு கிளவி 2 விஷயங்களை பர்சனல் எனக்கு சொல்றேன், பர்சனல் அழுத விடாத மச்சான் ஃபேஸ்புக்
நான் எழுதட்டுமடா, பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்போம், பிள்ளை என்றால் உள்ளுக்குள்ளே போவோம். அதுதான் எந்த பாலிசி. நான் பொதுமக்களுக்கே விடுவேன், நான் செய்த சரியா பிள்ளையாண்டு. நான் பிரைவேட் நடத்தி நான் ஸ்கூலில் கொண்டு போட்டுருக்கேன், அதுக்கு மடிச்சு வச்சிருக்கேன். நான் அப்போ நான் துணிஞ்சு நான் செய்கிறேன்னு சொன்னேன். நான் என்னோட படித்தாக்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு 4 மணி நேரம் ஒரு ஆளை பாதிக்கிற குற்றத்தை செய்ததில்லை இன்று வரைக்கும். உங்களுக்கு விளங்கிச்சோ, குற்றம் செய்யாத மகாத்மா காந்தி அல்ல நான். என்னால ஒருத்தன் பாதிக்கப்பட்டா அதே எந்த பிள்ளைக்கு வந்து போகும்ன்றது எங்க அப்பா அடிக்கடி சொல்றவர் கர்மாண்டு, அதை நம்பி நான் அதால நான் சொன்னேன் பரவாயில்ல எழுதிட்டு பேஸ்புக்ல. கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை இந்த பிணத்தை வைத்து பணம் பறிக்கும் பிரச்சனை கிட்டத்தட்ட எத்தனை வருடங்களாக நடந்து கொண்டு வருவதாக நினைக்கிறேன். நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து இருக்குமா நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்தா இதுக்கு முதல்ல இருந்த ஆக்களும் இதுக்கு சம்பந்தம் தான். ஏன் இது வெளியில வர இல்ல? பயம், கோர்ட்ஸோட சம்பந்தப்பட்ட விஷயம் தெரியும் தானே. கோர்ட் சரி, ஒரு வைத்தியரே வந்து இதை வெளியில் கொண்டு வரணும். ஒரு போராட்ட களத்தில் இருந்த மக்கள், எங்கட மக்கள், கஷ்டப்பட்ட மக்கள், வழிகளை நிறைய சுமந்தவர்கள், அந்த மக்கள் ஒருத்தருக்கு இதை வெளியில கொண்டு வர இல்லாம போனதா? கொண்டு தான் அடிச்சிருப்பாங்க. யார் அடித்திருப்பாங்க? இவே அடிச்சிருப்பாங்க. ஜேஎம்ஓ பிரணவனும் கன்சல்டன் சேர்ந்து அந்த பொடியை கொலை செஞ்சான்னு சொல்லி கொடுத்துருந்து கோர்ட்ஸ்ல அவர் உள்ளுக்க போவார். உங்களுக்கு விளங்கல பிரச்சனை. இப்ப எனக்கு அடிக்கிறதுக்கு நான் இந்த கை சுத்தம் பண்ணபடியா நான் சுத்தி அடிச்சு கொண்டுக்கிறேன். இப்ப ஒவ்வொரு ஆகலும் பார்க்க இவ முதல் போய் காய்ச்சிட்டு ஐயா ஒரு 50,000 எடுத்து விடுறீங்களோ, அந்த வாய்ஸ் கட்டோட கோர்ட்ஸுக்கு போனா கதை மாறி போயிடும். உங்களுக்கு விளங்குத பிரச்சனை. அதால இப்போ மற்றது துணி பண்ணுறது வந்து இப்போ கஷ்டம் தானே. அது ஒரு மருத்துவனுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கைகளை வந்து சும்மா நாங்கள் பார்த்துட்டு போகலாம், அவன் கல் ரெண்டு. பட் இது ஒரு துணி வழியில் துணிஞ்சு சொல்கிறதுக்கு பயம் பண்ணி இருக்கணும். இப்போ பாருங்க இவ்வளோ சிரம் சொல்லுவேன்னு சொல்லி இப்போ யாழ்ப்பாணத்திலேயே நான் செய்த புரட்சி வந்து பிள்ளைன்னு சொன்னாலும் எனக்கு எதிராகவே கதை வந்திருக்கணும். நான் அப்படி இப்படி அப்படின்லாம் வந்திருக்கணும். எந்த சும்மா எனக்கு அம்பு வில்லி செய்ய விடுறாரு வேறன்னு சொல்லி அடிமுட்டாள்தனமான குட்டால் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். யாராவது ஒரு ஆளை ஜாயின் பண்ண சொல்லுவோம், என்னை பற்றி கூடாமல் சொன்னாங்களா கதைப்போம். எங்களுடைய சமூக வலைத்தளங்களிலே எக்கச்சக்கமானவர்கள் நிறைய கேள்விகளை பார்த்து கொண்டும் கேள்விகளை ஒருத்தர் ஜார்ஜ் பெஸ்டி என்ற ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. டாக்டர், don't worry, public is with you and we need young genuine leaders like you, don't give up your great work அப்படின்னு போட்டிருக்கிறார். அதே போல கிளிநொச்சி ராஜ்குமார் ராஜ் போட்டிருக்கிறார். அண்ணா, இனி இரவு வணக்கம். நானும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறேன். வடக்கு கிழக்கு பகுதிக்கு இவரை சுகாதார பணிப்பாளராக தெரிவு செய்தால் நல்லது, இது எனது கருத்து. உண்மை என்றும் வெல்லும். வாழ்த்துக்கள் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அருண் செல்லப்பா, ஒரு நாள் முதல்வனை பிச்சு உதறிவிட்ட அர்ச்சுனனை நம்பு என்று சொல்லியிருக்கிறாங்க. வெல்டன் டாக்டர், ப்ளீஸ் பி சேஃப். குமரன் சந்திரா அப்படி சொல்லியிருக்கிறார். அதே போல நிறைய பேர் மம்து ஜாகிர் மௌலானா, பிரேவ் மேன், வெல்டன் டாக்டர் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. நிறைய வாழ்த்துக்கள் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு. மிக முக்கியமான ஒரு விஷயம், கிரிஷான் என்று ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் மெனி மோர் டைம்ஸ் என்று போட்டிருக்கிறார். இப்பொழுதுதான் மக்களுடைய மனதிலே இருக்கும் விடயங்களும் வெளியில வருது, பயமில்லாம பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சஜினி அதித்தி, we should become like Arjuna. Many will gain courage to fight for justice without fear. He is a kind-hearted person என்று சொல்லியிருக்கிறார். குணாபுரானா சொல்லியிருக்கிறார். தெளிவான விளக்கம். அதே மாதிரி சிவலிங்கம் சூப்பர் டாக்டர் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் உங்களை வாழ்த்துறதோட வாசுகி ராஜ் துரையப்பா, சென்டிங் சப்போர்ட் அண்ட் அவர் கிராட்டிடியூட் ஃபார் யுவர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல வெரி நாலேஜ் டாக்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர், உங்களோட அழகான வேகமான தமிழ் பேச்சு எங்களை கவர்ந்து விட்டது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. மனோகர் ராஜ் கார்த்திகேயன், சாவகச்சேரியில் ஒரு வைத்தியசாலை மட்டும் இந்த பிரச்சனை, எங்கட மட்டக்களப்பு பக்கம் வந்தால் சிறப்பாக இருக்கும், எல்லா வைத்தியரும் சொல்லவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. எனவே உங்களுடைய சேவையை பல பேர் எக்கச்சக்கமான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. உங்களுக்காக எங்களுடைய இது பொது சமூக பிரச்சனை, ஒருத்தரும் கதைக்க பயமா இருந்த பிரச்சனை. அடிப்பாடு தெரிஞ்சவொடனே நாங்கள் கதைக்க பயமா இருந்த நாங்கள் எங்கட படியில் அடிக்கிறாங்கன்னு சொன்னோம்னா கதைச்சினாங்க. உங்களுக்கு விளங்குதா பிரச்சனை? நிச்சயமாக இப்பொழுது விளங்குகிறது இந்த 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 விளைவு, இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது. அதே போல நீங்க குறிப்பிட்டிருக்கிற இன்னொரு விஷயம் வந்து காலாவதியான மருந்துகளை நோயாளுக்கு வழங்குறது, அரசு மருந்துகளை தனியார் வைத்தியசாலைக்கு விற்பது. இதை யார் செய்யறாங்க, யார் இதுக்கு பொறுப்பு? ரைட், நான் இதை கிளியரா சொல்றேன்னு சொன்னா, நான் உங்களுக்கு இது சம்பந்தமா வந்து மெடிக்கல் சப்ளை டிவிஷன்ன்றதுதான் சுகாதார அமைச்சில் வந்து சகல மாகாண மாவட்டங்களுக்கு வந்து மருந்துகளை விநியோகம் செய்யற இது. இல்ல அதுல பேச தொடங்கினா மினிஸ்டர், லெட்ஸ் டாக் அபௌட் மினிஸ்ட்ரி ஆல்சோ. எஸ், டோன்ட் ஸ்டாப். சரிதானே? அது சம்பந்தமான இம்யூனோகுளோபுலின் இஷ்யூக்கள்ல வந்து எங்களுடைய தெய்வங்கள் உள்ளுக்குள்ள போயிருக்கணும் என்று உங்களுக்கு விளங்கணும். இன்னும் ஒன்று வடிவா சொல்றேன் நான், எங்களுடைய சிஸ்டத்துல உள்ள பிள்ளைன்றதால தான் எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து போய் உள்ளுக்குள்ள இருக்கணும். எதுல
இதுல தான் எங்க சிஸ்டத்துல பிள்ளை இல்ல டாக்டர். எல்லா விஷயத்திலுமே சிஸ்டத்துல பிள்ளை இருக்கு. திருத்துவம் நாங்கள் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் மாறிட்டோ இப்ப 84 நிக்கோணும்ன்றது வந்து எல்லாருக்கும் விளங்கிட்டு தானே. இப்ப நான் முந்தைய யோசிக்கணும் ஒரு யூடியூப் ஒன்று அடிச்சு விடுவோமோ 84 டாக்டர்ஸ் நிக்கோணும்ன்றது சனத்துக்கு தெரியும். இப்போ ஜோசிப்பான் சனத்துக்கு எதிராக அவங்க சனத்துக்கு சப்போர்ட் பண்ணி டாக்டர்ஸுக்கு எதிராக செய்யணும். இப்போ வந்து இந்த மாற்றம் டாக்டர்ஸ்ல அது வேற விஷயம், கணக்கு விஷயம் கேளுங்க. டாக்டர்ஸ் சொன்னோன்னா இப்போ டாக்டர்ஸ்ல காழ்ப்புணர்ச்சி உள்ளாக்கள் வந்து டாக்டர் கல்லர்னு சொல்லி போடு சார் 2 மூட்டை போட்டுக்கணும். ஆனால் அதுகள் எல்லாத்தையுமே கதைப்போம். விஷயத்தை எனக்கு டப்புன்னு கேளுங்க. திருப்பி அவருக்கு நீங்க என்ன கேட்டீங்க? இல்ல அந்த அரசு இந்த காலாவதியான மருந்துகளை கொடுக்கறதும் மருந்துகளை தனியார் வைத்தியசாலைக்கு கொடுக்கறதும் அது சம்பந்தமா எம்எஸ்டி வந்து நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சது வந்து 5ஆம் மாதம் 3ஆம் மாதம் 2ஆம் மாதம் அளவில் 2024 பிப்ரவரி அளவில் வந்து எங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன். அதில் 4 ப்ரெசன்டேஷன். அதில் ஒன்று வந்து துமிந்த தாய் சார் நினைக்கிறேன். துமிந்த சாரோட பேர் ஞாபகம் இல்லை. அவர் வந்து படிப்பு கேக்கில் வந்து ஒரு வைத்தியசாலையின் படத்தை போட்டு நாங்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு போய் கொண்டிருந்தோம். அப்போது இடைநடுவில் ஒரு வைத்தியசாலை தெரிந்தது. அந்த வைத்தியசாலையில் வந்து மருந்துகள் வைத்திருக்கப்படுகிற விதம் இதுதான் சொல்லி படிப்பிச்சார் எங்களுக்கு. இப்படி ஒரு கேவலமாக தான் ஜாழ்ப்பாணத்தில் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், நான் இது சார் இது சாவச்சேரி பேஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி எப்படி பிடிச்சேன்னு கேட்டார். நான் சொன்னேன் இது எந்த ஹாஸ்பிட்டல், எந்த வீடு, எனக்கு தெரியும் அங்கே அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி. சாதாரணமாக ஒரு மருந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 26 ஸ்டோரேஜ் 26, 24 அல்லது ஐஸ் பாக்ஸில் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் ஸ்டோரேஜ் இருக்கும் என்றால் அந்த டெம்பரேச்சரில் தான் அதுக்குரிய மொலிக்யூல் வந்து அதாவது அந்த மூலக்கூறுகள் வந்து மாற்றமடையாமல் இருக்கும். அந்த மூலக்கூறுகள் மாறினால் வேறொரு கெமிக்கலாக மாறினால் அதுக்குரிய மூலக்கூறுகள் போய் எங்களோட இணையங்கள் என்சைம்ஸில் இணைகிற அந்த அதனுடைய தொழிற்பாடுகள் வந்து சரியாக குறைஞ்சு போயிடும். உதாரணத்துக்கு எங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து 35 to 40 வரைக்கும் இருக்கும். அந்த ஒரு உதாரணம் சொல்ற 37 என்றால் இதை வந்து நாங்கள் 800 பாகசியில் வந்து கொண்டு இந்த மருந்தை கொடுக்க இயலாது. அது மாதிரி 40ல் ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்தா கூட அந்த மொலிக்யூல் சேஞ்சஸ் வந்துடும். இப்போ கூட இன்றைக்கு கூட நான் போய் அந்த நீங்கள் இதை எடுத்து பார்த்தா தெரியும், அங்கே இருக்கிற சீஃப் பார்மசிஸ்ட்டும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்லேயோ பிள்ளை இல்லை. அவே கொரஸ்பாண்டன்ட்ல எழுதியிருப்பினா அவங்களோட ஏசி ஒர்க் பண்ணலையாண்டு அந்த ஏசியை பார்க்காம இருந்தாக்கல்ல பிள்ளை ஆடி பார்க்க பண்ண டாக்டர் குமாரவேல் அதை பார்க்கல. அப்போ பார்த்து போட்டு மினிஸ்ட்ரியால் கடிதம் அடித்தது வைக்க இன்கொயரி மாதிரி போடேக்க இப்போ சொன்னவே நீங்கள் எங்களுக்கு அதுக்கு காசு தாரில்லையாண்டு. அப்போ மினிஸ்ட்ரியால் வந்து கிட்டத்தட்ட 2.9 மில்லியன் கிட்டத்தட்ட 30 லட்சம் பெருமாதிரியான காசு வந்து எனக்கு என்ன பயம்னா அந்த ஃபண்டும் திரும்பி போயிருமோண்டு. இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள்ள நீங்கள் ஏசியையும் ரெக்கையும் பூட்டுறதுக்குரிய 30 லட்சம் ரூபாய் காசு பள்ளி எங்கே சொல்லுது. அது வந்து அலோகேட் பண்ணினவே அது வந்து மணி என்ன இப்படி தானே. அதாவது எங்களுக்கு மினிஸ்ட்ரி தரைக்குள்ள காசை கொண்டு வந்து காசில் கையில் புகழில் வந்துட்டு போகாது. தேவில் அலோகேட் உங்களுக்கு வந்து 30 லட்சம் அலோகேட் பண்ணி சொன்னால் அது சரியாக பாவிச்சுட்டு அதுக்குரிய டாக்குமெண்ட்டை சரியாக கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டை கேட்டு ஒன்று இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்க முடியும். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு பிட்டனை கால் பண்ணி அந்த ரெக் அடிக்க சொல்கிறோம்னு சொன்னால் அவருக்கு காசு போகாது அந்த அடிக்கிறவருக்கு. அது நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ரிப்போர்ட்டோட கொடுக்கலாம் மினிஸ்ட்ரி அதை பார்த்துட்டு வடிவாத்த பிட் கால் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் அந்த காசை கொடுக்கும். அது இப்போ எனக்கு என்ன பயமானு சொன்னால் இந்த உள்ளூர் பிரச்சனால அந்த 30 லட்சம் திரும்பி போயிடுமோட கவலையாக இருக்குமையாவே சரி தானே. அது அங்கே இருந்து அப்போ நீங்கள் அப்படி பார்க்கல ஹாஸ்பிட்டல் வேலையில் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த ட்ரக்குகள் கொடுக்குற பேஷண்ட்டுக்கு கொடுக்கல் வேலை செய்யும். அப்போ நீங்கள் பனடோல் எடுத்து சுடுதண்ணியில் அவிச்சு போட்டு குடிச்சு பாருங்க காய்ச்சல் மாறாது. அப்போ ட்ரக்குகள் வேலை செய்யாது. அப்போ இது நீங்கள் ஒரு நாள் 2 நாள் ஏசி விளையாட்ட பரவாயில்லை. நீங்கள் ஒரு படித்த வைத்தியர் தானே வைத்தியசாலை அத்தியட்சராக வர நீங்கள் உங்களுக்கு தெரியும் ட்ரக் ஸ்டோரில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்போ நீங்கள் தோண்ட போனால் புதிய இல்லை நான் நினைக்கிறேன் அது அலாவுதீன் 50 பேர் எழும்பி வருவாங்க நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இப்போ டப்புன்னு மாற்றினமோ தெரியாது யாராவது போலீஸை விட்டு தான் மறைக்கணும். எங்களுடைய பின் கம்ப்ளெக்ஸில் வந்து எங்கே இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற கேதுசன் ஐயா இது மன்னாரால் இந்தியா கூடாமல் தேவை செய்து பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் அந்த கோவிட் நேரத்தில் வந்து இவ பிள்ளையாக பர்ச்சேஸ் பண்ணப்பட்ட எத்தனையோ ஆக்சிஜன் கன்சன்ட்ரேட்டர்ஸ் வந்து இருக்குது. அதை விட கோவிட் நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த பிஇ கிட்னு சொல்லி இதையும் வடிவாக சொல்கிறேன்டான்னு அது எல்லாமே இப்போ அதுக்குள்ளே கிடக்குது. அதை ஏன் பர்ச்சேஸ் பண்ணினீங்கன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிக்கல வந்து ஏன் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்போ ரோங் பர்ச்சேஸ் அண்ட் வேலை போக மாட்டபடியாக இதை கொண்டு வந்து சாவச்சேரிக்கை போட்டு மூடி வச்சிருக்கணும். அது வந்து கிளினிக் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. இப்போ போய் பார்க்கலாம். இப்போ விரும்பினாக்கள் கூட அந்த ட்ரக் ஸ்டோரை போய் பார்க்கலாம். ஒரு தெற்குல உள்ள வைத்தியசாலையில் உள்ள ட்ரக் ஸ்டோரையும் வடக்குள்ள உள்ள வைத்தியசாலையில் உள்ள ட்ரக் ஸ்டோரையும் போய் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு காசு அனுப்பியிருப்பாங்க நாங்கள் பாவிக்கல. எங்களுடைய அதாவது வந்து திட்டமிட்டு செய்கிறன்றதை விட அலட்சிய போக்கு அது வந்து நீங்கள் நெக்லிகன்ஸ்ன்றது இன்னும் பிரச்சனை. இப்போ டாக்டரால் வாரர் ஒரு ஆள் இருக்கிறார் பேஷண்ட் வயிற்றுக்குள்ளே வயிற்று குத்துனா அது பெனோட கொடுத்து விடன்னு சொல்கிறதுக்கும் அதை அமைத்து பார்த்து இது அப்பெண்டிசைட்டிஸ் சர்ஜரி செய்கிறது இந்த வேலை. இப்போ நீங்கள் அப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் உதாரணத்துக்கு சொன்னேன் நான் அப்படி பார்த்தா மருந்து எனக்கு கிடக்கட்டும் விடன்னு சொல்லி இப்போ 10 வருஷம் விட்டால் அது அலட்சிய போக்குவோம். அது பெரிய தண்டனை. அதுக்கே நாங்கள் பெரிய இதை நடக்கலாம்.
இருக்கலாம்னு சொன்னா நீங்க உங்களோட நெக்லிஜென்ஸ், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் பிள்ளை, ஒரு டாக்டர் பிள்ளை விட்டா ஒரு பேஷண்ட் ஆகும், ஒரு கன்சல்டன்ட் பிள்ளை விட்டா 10 பேஷண்ட்ஸ் ஆகும், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் பிள்ளை விட்டா ஹாஸ்பிட்டலில் செத்து போயிடும், ஒரு சமூகமே செத்து போயிடும். அதால தான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சாக்கள் செய்யணும். கண்டாக்கள் டாக்டர் அஜி மாதிரியானாக்கள் வந்து ஒரு நாள் முதல்வர் ஆகிறதுக்காண்டி வந்து நின்று நான் எடுத்த இதுக்கு முன்னால என்ன ஜென்ரேட்டருக்கு முன்னால இன்று நாங்கள் சாவச்சேரி வைத்தியசாலையில் இதில் வந்து செய்திருக்கிறோம்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுக்க நான் அந்த இடத்துல இருந்தால் நான் என்ன இருப்பேன் என்றால் டாக்டர் அர்ச்சுனாண்ட முயற்சியால் தான் இது வந்தேன்னு சொல்லி போட்டுருந்தால் இவற்றை ஃபேஸ்புக்கு லைக் போயிருக்கும். ஏன் இவ்வளவு காலமா அந்த வைத்தியசாலைக்கு ஒரு ஜென்ரேட்டர் மின்பொறுப்பாக்கி இல்லை? எனக்கு எனக்கு தெரியாது எவ்வளவு மட்டும் அந்த ப்ரோக்ராம் நடத்தலாம்னு சொல்லி என்ன கேளுங்க. நான் திருப்பி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு போறேன். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு இதை செய்ய போறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்டர் இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லாமல் தான் இந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அங்கேயே பிள்ளை அங்கேயும் இவைக்கு கோடிக்கணக்காக அடிக்கலாம். எனக்கு தெரியல. நான் இப்போ சுட்டு ஒன்று வந்து கடைசியாக ஜனாதிபதியும் சுடுற மாதிரி வந்து இப்போ எங்கள் மினிஸ்ட்ரி ஏன் சுடுறணும் எனக்கு ஒரு இது ஒன்று இருக்குது. சுடுவோம் என்ன எல்லாரையும் சுடுவோம், என்ன செய்கிறோம், ஒன்றும் செய்யலை. சுடுவோம் வெளிக்கிட்ட பிறகு அவரை சுட்டானே இவரை சுட்டேன்னு. இப்போ உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட அது வந்து தமிழில் எங்கள்கிட்ட டாக்டர் ஸ்ரீதரன் ஐயா வந்து டிடிசி பிளானிங் பார்த்து கொண்டு போய் அவருக்கு எம்எஸ்சி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். நான் பயமெல்லாம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நான் எம்டி செய்ய போகிறேன் எக்ஸாம். இப்போ எம்எஸ்சி தானே முடிச்சிருக்கேன். அவர் தான் எந்த எக்ஸாம் பேப்பரையும் திருத்த போகிறார். யார்? டாக்டர் ஸ்ரீதரன். இப்போ கூட எந்த பேப்பரில் ஹை வைக்கலாம், ஒரு பயமும் இல்லை. ஃபெயில் போடுறேன்டா ஃபெயில் போடுங்க. நான் சார் அப்படி செய்ய மாட்டேன் நினைக்கிறேன் சார். சரியான இல்லை உங்களோட தமிழ் சார் வந்து எங்களோட மினிஸ்ட்ரியால் ஒரு பாதிக்கப்பட்டால், அதாவது வந்து ஒதுக்கப்பட்டால் தமிழ். ஆமாம், கொரோனா காலத்திலே அவரை பணிப்பாளராக இருந்துட்டு அதுக்கு பிறகு அவரை தரம் குறைச்சாங்கன்றது அது ஒரு செய்தி. அதால பாதிக்கப்பட்ட ஒரு டாக்டர் ஸ்ரீதரன், அவரையும் எனக்கு தெரியும். அவர் எங்களுடைய அதுக்காண்டி சாருக்கு எம்எஸ்சி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிகிரி இல்லைன்னு சொல்றதை நான் பிள்ளை ஏற்றுக்கொள்ளேன் என்று சொன்னால் சார் வந்து டாக்டர் மது என்று சொல்லி, டாக்டர் இல்லை மிஸ்ஸஸ் மது என்று சொல்லி அவதான் ஆஸ்திரேலியாவில் வந்து எம்எஸ்சி மெடிக்கல் என்ன மாதிரி எம்எஸ்சி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எம்எஸ்சி முடிச்சிருக்கிறா. அவள் சார் லைனில் சரியான விருப்பம். நான் உண்மையாக சொல்லணும், பொய்யா சொல்லணும். டாக்டர் நான் இப்படி கேட்குறேன், இப்போ இந்த இவ்வளவு ஊழல் மோசடி நடக்குது, இதெல்லாம் வந்து வைத்தியர்கள் செய்யறாங்கன்னு நீங்க புட்டு அவங்களுடைய பேரோட வச்சிருக்கீங்க. ஊழல் மோசடி என்ற விட இப்போ ஒரு பேஷண்ட் வந்து இருக்குது. நான் அதை பார்க்காம போன்ல கழிச்சு கொண்டு சொல்லி நான் லைவ் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கேன். நான் வந்து பேஸ்புக் போய்க்கல நான் ஒரு பேஷண்ட்டை பார்க்காம போகல தானே. எந்த வேலையை கம்ப்ளீட்டா செய்து 20 நாள் செஞ்சு விட்டு தானே நான் வந்திருக்கேன். அப்பதான் செஞ்சதை காட்டுறது தான் போனேன். அதை சொல்றது மீடியா மார்க்கெட்டிங் இல்ல. நான் மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு வரேன். இந்த வைத்தியர்கள் இந்த மாதிரி ஊழல்கள் மிக பெரிய அளவு காசு மோசடிகள் பண்ற நேரம் இதுக்கு பின்னால தேசிய ரீதியிலான ஒரு அரசியல் தலைமையுடைய பங்களிப்பு இல்லைன்னு அவர்களுடைய ஒரு விதமான ஆதரவு இவங்களுக்கு இருக்கும் இல்லை என்று நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயம் இருக்குமென்னு தான் நினைக்கிறேன். சிம்பிளா சொல்றேன். எந்த பிரச்சனை எடுத்து பார்ப்போம். அதாவது வந்து கௌரவ வடக்கமான சில பேர் என்ன நான் அவரை கூடாம சொன்னேன், எனக்கு உதவி செய்தாலும் மறக்கிற பண்பு எனக்கு இல்லையா. இதே நான் ஸ்ரீதரன் ஐயா வந்து முதல்ல ஓடியாதா வந்து செய்திருந்தா நான் ஸ்ரீதரன் ஐயா பற்றி காய்ச்சிருப்பேன். உங்களுக்கு விளங்க தான் நான் சொல்ற பேரோட சொல்றேன். இதே கஜேந்திரகுமார் ஐயா வந்து நீங்கள் எங்களோட டிசிசி மீட்டிங்ல வந்து இவரை தூக்கி விட்டா பிரச்சனை, அதுதான் விட நாலேஜ். யாரை தூக்கி விட்டா பிரச்சனை, என்ன தூக்கி விட்டா சாவச்சேரி பிரச்சனை முடிஞ்சிருமாட்டு வந்து ஃபர்ஸ்ட் அந்த இதுல கதைச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் யாரோ கிள்ளி விட்டா போட்ட பக்கத்துல ஐயா மாறி சொல்றீங்க. அதுக்கப்புறம் சொன்னா இல்ல அவரை தூக்க வேண்டாம் அங்க பிரச்சனை பண்ணீங்க. அந்த வீடியோ எடுத்து பார்த்தா தெரியும். எனக்கு என்ன கவலை என்று சொன்னால் இவ வந்து இந்த பிரச்சனையை கையில் எடுத்து பாவிச்சு முன்னால போகக்கூடிய தகுதியும் இல்லாம எனக்கு தெரியல. இப்பவும் வந்து நான் அந்த கஜேந்திரன் ஐயா வந்து இப்படி அந்த புத்த கோயிலுக்கு முன்னாடி நான் நூல் தான் கட்டியிருக்கேன். இந்த பைப்பன் வந்து சிங்களம் அந்த அந்த இப்படி தூக்கி கொண்டு போய்க்கல அந்த சப்பானியோட இருப்பார் இப்படி தூக்கி கொண்டு போகிற மாதிரி படங்கள் இருந்தது. அது மட்டும் சுவாஸ் எம்பி வந்து ஒரு 10 பேரை மட்டும் கொண்டு போய் புத்த கோயில் எம்பி ஆகல தெரியும். அதுல தான் இந்த அரசியலோட பார்த்துக்கொள்ளுங்க. புத்த கோயில் அழிப்பம்ன்றது வந்து எனக்கு உணர்ச்சியா செய்யறதா சரியா பிள்ளையாரி அவர் மோடி வந்து கடைசியா டாக்டர் அர்ச்சுனா அதுக்கு முதல் 2 நாளைக்கு முன்னாடி சுவாஸ் எம்பி கஜேந்திரம் மேரம்பியும் கிரீன் கிளாஸ்ல எனக்கு முன்னால தான் சாப்பிட்டு கொண்டு வந்தவன். பிரச்சனைலாம் போய் கொண்டு தெரியும். அது நான் தான் நச்சுனான்னு சொல்லி நான் பசியில என்ன சாப்பிட்டு கொண்டு வந்தேன். அவ என்ன கண்டும் கணக்கெடுக்கல. சரிதானே? அவன் நச்சுனா நான் எழும்பி போய் அவையோட கதை கோடு சுவாசம்பியோடையும். நான் கேட்கறது என்னடா டாக்டர், இந்த பாரிய ஊழல் மோசடிக்கு பின்னால எந்த அரசியல் தலைமை இருக்கு? இப்ப இவங்க பேர்லாம் சொன்ன மாதிரி அதையும் நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நாங்க வாய்ப்பு வழங்கலாம் வந்து இதுல வந்து அப்படி இல்லைன்னு நீங்க நிரூபிங்க. தெரியான்னு சொல்லிடுவோம். நிச்சயமா எனக்கு ஆதாரங்கள் இல்லாம இல்ல நீங்க பார்த்த அளவுல நீங்க அந்த சொல்லத்தான் பெற போறேன் பொறுங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன்னு சொன்னாலும் இப்ப ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குன்னு சொல்லி சனங்களும் செய்யல. இப்ப டக்ளஸ் ஐயா வந்து என்ன செய்யறான்னு சொன்னா தான் ரங்கி செய்யறார். அவர் என்ன நம்புறாரு ஏதோ ஒரு இதுல பிரச்சனை இருக்கு பொதுமக்கள் எல்லாருமே கத்தினம்னு சொன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி துணிஞ்சு வராரல்லோ.
உங்களை அதை எடுக்க இல்லாமல் போயிட்டுன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் அதை எங்களை பொதுமக்களை ரீப்ரசன்ட் பண்ணுவீங்களான்றது எனக்கு பெரிய டவுட் ஒன்று இருக்குது. அப்போ அதுக்கு அந்த டவுட்டுக்கு போய் நான் யோசிக்கிறேன், நீங்கள் தான் எவரை காப்பாற்றிருக்கிறீங்க, லோகேஸ்வரன் ஐயா இவ்வளோ ஆளும் காப்பாற்றிருக்கோம், முக்கியமாக ஸ்ரீதரன் ஐயா வந்து இந்த பிரச்சனையை எடுக்கல, எல்லாம் பொது வெளியில் போய் கொண்டிருக்கு. எங்கள் நம்பர் இருக்க மாட்டேன், மகன் வந்து என்னுடைய ஸ்கூலில் படித்த ஒரு ஆள் தான், அவர்கிட்ட வந்து திடீரென்று வந்து தாங்கள் கிளிநொச்சியிலிருந்து வந்து தாங்கள் தான் யாழ்ப்பாணத்து இந்து கல்லூரியின் உடமகாரர்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த அரசியல் தலைமைகள்லாம் இப்படி ஒரு பிரச்சனை இந்த வைத்தியசாலையில் நடக்கிறது நல்லா தெரியுமா? இந்த ஃபோனில் சார்ஜில் எனக்கு இதில் நான் கிட்டத்தட்ட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்ரீதரன் ஐயாட மகனுக்கு வந்து மெசேஜ் பண்ணேன், நான் கோயிட்டு பேசோட சாவச்சேரி அப்பாவோட கதைக்க வேணும் என்ன நான் எதிர்பார்த்தேன்னா இவர்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபா காசு வேண்டி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பெயிண்ட் அடிப்பேன், போட்டுக்கு பெயிண்ட் மெசேஜ் பண்ணுறேன். அப்போ நான் சொல்கிறேன், அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கிற பிரச்சனைகள் எங்களுடைய அரசியல் தலைமைகளுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். அப்போ அவங்க அது சம்பந்தமான எந்த விதமான கட்டாயம் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவினோம், இது ஹாஸ்பிட்டல் பிரச்சனை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு போய் நேராக கோர்ட்ஸில் போகிறதுக்கு பணவளம் இருக்கா? அப்படியும் போய் கோர்ட் கேஸுகள் போட்ட கோர்ட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி கொண்டிருக்கேன், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் கிடக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்போ காட்டினா தானே ஃபோன் அந்த மெட்ரோனாலே காட்டினா எவ்வளோ வாட்ஸ்அப் இருக்குன்னு தேடுவோம். அப்போ என்ன இந்த பிரச்சனையை எடுத்து கதைச்சு அட்லீஸ்ட் அது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பொதுமானுக்கு அது செய்வினமாக இருந்தது. அங்கே தான் இவ பிரச்சனை சொன்னால் இவ அரசியல்வாதிகள் வந்து ஒரு அதாவது வந்து ஹாட் ஸ்டாப் தியரி என்ற ஒன்று இருக்குது வந்து, அதாவது ஒரு விஷயம் நல்லா வந்தா பிறகு அதாவது வந்து மற்றொன்று தொடங்கினா பிறகு அதுக்கு விசில் அடிச்சு போட்டு சொல்றது இதை ஆர்கனைஸ் பண்ணது நாங்கள் தான். அப்படியான அரசியல்வாதிகள் தான் ஸ்ரீதரன் ஐயாவும் நினைக்கிறேன். இதோட எலெக்ஷன் எல்லாம் பரதிருமன் நினைக்கிறேன். ஸ்ரீதரன் ஐயா பரவாயில்லை, இவ்வளவு காலம் தான் என்ன நாங்கள் இயக்கம் என்று சொல்லி அவையிலே பாவிச்சு வந்து பேர்களை பாவிச்சு உண்மையாவே 44,000 பேர் ஸ்ரீதரன் ஐயாட சொந்தக்காரெல்லாம் செத்துருக்கலாம், அதில் வென்றது வேறு. இந்த அப்பா வந்து காவல்துறையில் நடேசனுக்கு அடுத்த வேறு மோசம் போனவர். ஆனால் நாங்கள் நான் என்ன யோசிக்கிறேன் சொன்னேன், நான் அந்த ஃபேஸ்புக்கில் பழையாக்கள் இளமட என் ஃபேஸ்புக் கமெண்ட் எடுத்து பாருங்க. நான் ஸ்ரீதரன் ஐயாண்ட எனக்கு நுழைய தெரியாதானே ஒரு நிறைய நேரமா தொலைபேசி மூலம் காத்திருக்கிறார், அவரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? டிலக்ஷன், கேளுங்க டாக்டர், என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஓகே, நன்றி. சரியா? என்னன்னு சொன்னா எங்கட மனசுல ஆதங்கங்கள் நான் ஒன்றாவே இப்பவும் கடவுள் மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். அதுல 99% டாக்டர்ஸ் வந்து கடவுள் தான். இப்போ தம்பியோ அண்ணான்னு கூப்பிட ஒரு பிரச்சனை இல்லை. சாதாரண மக்கள் வந்து இப்படியான ஒரு விஷயங்களை இதுவரைக்கும் கொண்டு வரலையான்னு சொல்லி கேட்கணும். சரியா? நீங்க ஒரு இதனுடைய பிரச்சனை நீங்க பேஸ் பண்ண புரியல என்ன திரும்ப கேளுங்க. உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்கள் இப்படியான பிரச்சனை உங்களுக்கும் தெரியும் தானே, நீங்கள் எங்கேயாவது போய் கேட்டுறீங்களான்னு அடிச்சு விட்டா உங்களுக்கு. நல்ல கேள்வி. அது ஊடகத்தில் இருக்கிற எங்களுக்கு நிச்சயமாக இன்று டாக்டர் கொண்டு வந்த பிரச்சனை போல எங்களுக்கு இதுக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நாங்க இதை கொண்டு வந்திருப்போம். எங்களுக்கு ஒரு அளவு தெரியும், இதுல அரசியல் இருக்கிறது தெரியும். இந்த அளவு பூதாகரமா வெடிச்ச பிறகு தான் இது ஒரு பொது மேடைக்கு வந்திருக்குது. அது நாங்க ஏற்றுக்கொள்றோம். உண்மையா வந்து மீடியா தான் இப்ப எனக்கு இந்த பக்கபலமா இருந்த ஒரு தனி மனிதனுக்கு நன்றி. உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. உங்களுடைய ஒரு மிகச்சிறந்த கேள்வி, நன்றி. தனி எனக்கு பக்கபலமா இருந்தது என்ன இருக்கு நினைக்கிறீங்க? இந்த ஃபேஸ்புக்ல போன லைவும் வந்த இது தான். இப்ப நாங்கள் போராட்டம் ஒரு நாளும் மாறாது, போராட்ட வடிவம் மாறும். உங்களுக்கு வடிவா சொல்லி போட்டு தான் போயிருக்கேன். அதால இப்ப ஒரு விஷயத்த வந்து நான் ஃபேஸ்புக் கொண்டு போயிருக்காட்டி ஆனா இன்னும் 50,000 சனம் பார்க்க மாட்டேன் ஜோதிச்சு பாருங்க. இந்த விஷயத்த நானும் நீங்களும் மட்டும் கழிச்சு இன்னைக்கு சின்ன ஒரு டான் டிவிலயோ ஏதோ ஒரு சின்ன டிவியில மட்டும் நாங்கள் செய்திருந்தால் ஒரு 2,000 பேர் தான் பார்ப்பினோம். எங்களுடைய பிரச்சனையில வந்து பொது வழிக்கு நாங்கள் 30 வருஷத்துக்குமே வடிவா கொண்டு போய் கதைச்சிருந்தோம்னு சொன்னா நாங்கள் எப்பவோ 40,000 44,000 மக்கள் சாகிறத இல்லாம பண்ணிருக்கலாம். இது ஐநாவில் கொண்டே கதைச்சிருக்கணும். அப்ப எங்கட தமிழ் தலைமையில வந்து பிரிச்சாண்டு விட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அரசியலை சொல்றேன், எனக்கு பெரிய அரசியல் தெரியாது. இப்ப இருக்கிற தலைமையிலையும் இது அரசியலையும் வந்து இப்ப நாங்கள் பிரிச்சாடுறதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணினோம். நான் ஒரு புள்ளி கொண்டு வரேன், வராதாக்களை போடுவோம், வாராக்களை வச்சு செய்வோம். அதுதான் இந்த பாலிசி. நிச்சயமா. இப்ப நான் கேட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த அரசியல் தலைமைகளுக்கு தெரிந்தும் ஏன் இந்த பிரச்சனையை அவங்க வெளியில கொண்டறல, இதுக்கு ஒரு முடிவு கட்ட இல்லை. ஒன்று பயம் வந்து என்னன்னு சொன்னால், இவைக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் இந்த கதை கேட்க பப்ளிக் சப்போர்ட் வருமானது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது.
ரெண்டாவது வந்து அரசியல்வாதிகளை வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் அவையில் வந்து ஒரு நல்ல மதிப்புமே இல்லை. வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல்வாதிகளில் எந்த தனிப்பட்ட அபிப்பிராயம் அது இப்போ டப்பான நோக்கம் டைட் பண்ணுறாங்க போகிறாங்க போல டக்கண்டு. நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கே அது தெரியும். நாங்களாவே துண்டு துண்டாக பிரிஞ்சு நிற்கிறோமோ என்று சொன்னால் கயேந்திரன் எம்பியோட ஒரு கொஞ்சம் பேர், கயேந்திரகுமார் எம்பியோட ஒரு கொஞ்சம் பேர், சுகாஸோட கொஞ்சம் பேர், அது மாதிரி எங்களோட டக்ளஸ் ஐயாவோட ஒரு கொஞ்சம் பேர் பிரிஞ்சு நிற்கிறோம்னு சொன்னால் ஒரு ஆளில் எல்லாரும் மதிப்பு வைக்கிற தன்மை எங்களுக்கு இல்லாமல் இருந்தது. நான் அதை கழுவி யாராவது ஒரு ஆள் வந்து பொதுமக்கள், உதாரணத்துக்கு நாங்கள் வடக்கில் மட்டும் ஒன்றே திருப்பி ஒரு ஓட்டிங் எடுப்போம். அதில் யார் கூட ஓட் பண்ணுறாரோ அவருக்கு நான் இது கொடுத்தேன்னு சொன்னால் அவரை தனியாக கொண்டு விட்டுடலாம். அவர் இதுக்கு பிறகு எங்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு செய்கிறது வந்து தனித்துருவோம். உங்களுக்கு நான் சொல்கிற பிள்ளைங்க தான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையில் இருந்த ஒரு ஆளை நாங்கள் எல்லாருமா பொதுமக்களாக சேர்ந்து நாங்கள் இப்படி தான் செய்ய நாங்கள் என்ன அந்த ஜனாதிபதி யாருன்னு அந்த பழைய சுகாதார அமைச்சராக வந்து மைத்ரிபால சிறிசேன. ஓ ரைட், மைத்ரி வந்து நாங்கள் இப்படி ஒன்று தான் கொண்டு விட்டா கடைசி அது புஷ்கண்டு போயிட்டுது. எனக்கு 30 சொன்னேன் வேற உண்ட ஃபேஸ்புக் பிரச்சனை வந்து இப்போ புஷ்கண்டு போயிடுமாண்டு அண்ணே. அவைக்கும் எனக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால் நான் வந்து என்ன ஒரு என்ன இதுக்கு வர வேணுமென்று செய்யலை, சும்மா போன இடத்துல கொண்டு இருத்தி விட்டாங்க டான் டிவிக்கு, சாரி இது அதிகாரத்துக்கு முன்னால் கேபிட்டல் டிவிக்கு முன்னால், சாரி அதை கட் பண்ண இது லைவ்ல போக நினைக்கிறேன் சும்மா ஜோக்காசன வந்துட்டு அதாவது வாய் மாதிரி வந்துட்டு கொண்டு இருத்தி விட்டோம். அதே மாதிரி இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வரைக்கில்ல. இப்போ பொதுமக்கள் எல்லாருமே பார்க்கணும். என்னுடைய புலம்பெயர்ந்த சமுதாயத்தின் பலம் வந்து உங்களுக்கு தெரியாது. அதாவது முழு பலம் வந்து புலம்பெயர்ந்த சமுதாயத்தில் தான் இருக்குது. அவையையும் பிரிச்சாண்டு அதுக்குள்ள முந்தி அங்கே இருந்தவர் இங்கே காசு ஏற்றவர் அங்கே ஏற்று வரலாம் எல்லாம் சேர்ந்து நிற்கணும். நான் நினைக்கிறேன் அவைக்கும் விருப்பம் இருக்கும். எங்களோட ஜாழ்ப்பாணத்தை சிங்கப்பூரா மாற்றணும்ன்ற ஒரு ஆசை உண்டு, எல்லாருக்குமே இருக்கும். நான் நினைக்கிறேன் அவையிலையும் சேர்த்து இங்கே ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைமையை பிடிச்சு அவருக்கு நாங்கள் ஒரு அடையாளத்தை கொடுத்து திருப்பியும் ஒரு பொறுப்பொன்று கொடுத்து பார்ப்போம். இனி அவை என்ன செய்யணும்ன்றது அவையை பொறுத்தான் இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ டாக்டர்? என்னோட இருக்கிறது வந்து 72 பிஓசி மேனேஜர் சாவச்சேரிக்கு வந்து இதை பார்த்து கொண்டு இருந்தாலும் தெரியும். 72 லட்சம் ரூபாய்க்கு வந்து லோன் இருக்குது. அதுக்கு 3 மாதமாக நான் கட்டையில் இப்போ நான் போய் சொல்கிறேன். யாராவது பிஓசி அடிச்சு ஏழுமண்டா நம்பர் இருந்தால் போட்டு பாருங்க. பிஓசி மேனேஜர் இந்த மொபைல் நம்பர் இல்லை. இப்போ 3 மாதமாக நான் கால் பண்ணி கொண்டு இருக்கா கிரிப்பு கறிட்டு ஒன்று செய்யலான்னு விட்டுட்டேன். அதை விட என்னோட ஒரு வெசல் கார் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 1,20,00,000 விற்கலாம், 1,20,00,000 விற்கலாம்னு நினைக்கிறேன். பட் இதில் 72 லோன் நிற்குது, மிச்சம் தான் கையில் மிஞ்சும். அதை விட எனக்கு ஒரு பெரிய விழாண்டில் வந்து டாக்டர் காணியா எல்லாருமே காட்டுவினம் 36 பிறப்பு ஒரு பரம்பரை சொத்து காணி ஒன்று இருக்குது. அதை விட இன்னொரு 10 பிறப்பு காணி வந்து நான் பிறந்து வளர்ந்த இடம் இருக்குது. அதை விட கையில் வந்து இப்போ நேற்று ஒரு 1 லட்சம் ரூபா வந்து கடன் வேண்டினான். பெட்ரோல் அடிக்கிறது அதுக்கெல்லாம் 1 லட்சம் ரூபா கடன் பண்ணான். இப்போ பொக்கெட்டில் இருக்கிறத எடுத்து காட்டுறோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6,000 ரூபா காசு பொக்கெட்டில் இருக்குது. இதை விட ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு $1,500 வந்து பேபாலில் வந்து பிளாக் ஆகி 6 மாத பிளாக்ல நடக்குது. ஸ்ரீலங்காவில் பேபால் யூஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன ஃபாரினில் இருக்கிற டாக்டர் ஒரு பாய் ஒரு ஆள் தான் எனக்கு, அதாவது வந்து நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு $1,500 இருக்குது, US$ இருக்குது. இந்த ஐடி நம்பர் 8618 எங்கே நான் போய் தேடி போய்க்கலாம். இதை விட கூட இருந்தால் அந்த காசு தாங்க நான் இந்த லோனை கட்டிடுறேன். போட்டு உங்களுக்கும் காசு தேவை இருக்கு, கட்டாயம் நிச்சயமா இருக்கு. இப்போ அதனால தான் எம்எஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் செய்து வச்சிருக்கேன், லோ செய்யறேன், எல்எல்பி செய்யறேன். நான் சாப்பிடுறேன் இல்லையா? அப்ப நான் கேட்கிறேன், இப்ப இந்த ஊழலை செய்தவங்களுக்கும் காசு தேவை இருந்து தானே செஞ்சாங்க. கட்டாயம் இவங்கட இந்த கூட்டுக்குள்ள, இந்த களவாணி கூட்டுக்குள்ள உங்களை சேர்க்கறதுக்கான முயற்சிகள், காசு இப்படி உழைக்கலாம் அர்ஜுனா, இவ்வளவு வரும் உங்களை அதுக்குள்ள சேர்க்கறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டாங்களா இல்லையா? உண்மையை சொல்லணும். நீங்கள் நான் வடிவம் இல்லையோ, நீங்க அழகு பார்க்க ரகுவரன் மாதிரி இருக்கிறீங்க, ஜஸ்டின் ட்ரூடோ மாதிரி இருக்கிறீங்க. எனக்கு எவ்வளவு சீதனம் பண்ணலாம் யாழ்ப்பாணத்துல? என்னைய பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தில் நான் இன்னும் கல்யாணம் கட்ட ட்ரை பண்ணேன் இல்லை, அதனால எனக்கு அவரேஜா அவங்க கமெண்ட் வரதான பாருங்க. எனக்கு கமெண்ட் நிறைய வருது, 2 ஓடியை போட்டா அவட்ட நம்பர் எடுத்தாங்க, அது நிறைய வருது. கமெண்ட் நாங்க படிக்கணும். ரைட், ஓகே. அவரேஜா பாப்போம். ஒரு டாக்டர் ஒரு ஆள், நான் என்ன பெரிய பெருமையா சொல்றேன், இந்த சான்ஸப்பா வச்சு நான் அடிச்சுட்டு தான் என்ன பெரிய பெருமையா. சாதாரணமா நினைக்கணும் ஒரு 1 கோடி கூட 2 கோடி. நான் ப்ரொஃபஸர் அருணாசலம் மகளை கல்யாணம் கட்டினான். சரிதானே? அவர் எனக்கு தந்தது வந்து ஃபர்ஸ்ட் அவர் 25 லட்சம் ரூபா தந்தவர். அதில் தான் ஒரு 13 லட்சம் ரூபா. நான் நேரவே சொல்கிறேன், சார் வந்து ஒரு கடவுள் மாதிரி, எங்கள் மாமா வந்து ஒரு கடவுள் மாதிரி. ப்ரொஃபஸர் அருணாசலம் என்று கேட்டாலே மலையம் ஃபுல்லாகவே சொல்லிவினோம். அவர்கிட்ட ப்ராஃபிடன் வந்து தாரன்னு சொன்னார். எனக்கு 3 கோடி. அவர் அது கடைசியாக வந்து அவருடைய மகன் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டார். அதில் 1% வரையில் எனக்கு முதலாவது வந்து 25 லட்சம் தந்து நான் 2012ஆம் ஆண்டு கல்யாணம் கட்டிக்கு 8 லட்சம் ரூபா கல்யாணம் செய்து போட்டு மிச்சம் 25 8 போனால் 18 வச்சிருந்தேன், 17 வச்சிருந்தேன். அதோட தான் எங்களோட வாழ்க்கையை வந்து, அப்போ நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், 4th இயர் மெடிக்கல்